இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான காலை நேரத்தில் நாம் திருவரை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்ற நேரத்தில் ஒரு அருமையான நற்செய்தி வாசகத்தை கேட்டிருக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் ஒரு இறைவாக்கினரை பற்றி கேட்கிறோம். அவர் யார்? யோவான். திருமுழுக்கு யோவான். நீ யார் என்று கேட்டால் என்ன சொல்வோம்? பேரை சொல்வோம். நீ யாருப்பா என்று கேட்டால், பேரை சொன்னவர்கள் கேட்டால் நாம் என்ன சொல்வோம்? நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், இவருடைய மகன், இவருடைய மகள் என்று சொல்வோம். என்று நாம் திருமுழுக்கு யோவானை பற்றி இந்த நற்செய்தியை கேட்டிருக்கின்றோம். இவர் யாருடைய மகன்? யாருடைய மகன்? சக்கரியா, எலிசபெத் இவர்களுடைய மகன். இவர்கள் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் படித்தவர்கள். இவர்களுக்கு கபிரியேல் தூதர் தோன்றி, இவர்களுக்கு இல்ல, சக்கரியாவுக்கு தோன்றி, அவர் பூஜை செய்யும் போது அவருக்கு தோன்றி கபிரியேல் தூதர் சொன்னதாவது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று கபிரியேல் தூதர் சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார் சக்கரியா. அப்பொழுது கபிரியேல் தூதர் சொன்னதாவது, நான் சொன்னதை ஏற்றுக்கொள்ள தயங்குவதால் உன்னுடைய நாக்கானது கட்டப்படும். உன்னுடைய மகன் பிறக்கும் வரைக்கும் நீ பேச மாட்டாய் என்பதை நாம் வெளியிட்டிருந்து அறிந்திருக்கின்றோம். ஆக இந்த யோவான் என்பவர் யார்? திருமுழுக்கு யோவான் அழைக்கின்றோம். இவர் சக்கரியா, எலிசபெத் இவருடைய மகன். இவர்கள் குழந்தை பேர் இருந்தாலும் போது அவர்களுக்கு கடவுளுடைய ஆற்றலால் பிறந்த மகன் தான் திருமுழுக்கு யோவான். இவர் பிறந்த பிறகு சக்கரியா பேச ஆரம்பித்தார். இவருக்கு பேர் வைக்கும் போது அதையும் நாம் நன்றாக அறிவோம். சரியா? இந்த யோவான் பிறக்கிறார். பிறந்த பிறகு இப்பொழுது 30 வயது ஆகிறது. இவர் இப்பொழுது பாலைவனத்திலே ஒரு குரலாக மெசியா வரப்படுகின்றார் என்பதை குறித்து பறைசாற்றுகின்றார். பிரியமான சகோதரிகளே, இந்த பிறப்பிற்கும் 30 வயதுக்கும் உட்பட்ட காலத்தில் இவர் எப்படி இருந்தார், என்ன வேலை செய்தார், எப்படி படித்தார், எங்கு படித்தார் என்பதை பற்றி நமக்கு தெரியாது. இவர் 6 மாதமாக வயிற்றில் இருக்கும் பொழுது மரியா இவருடைய தாயை சந்தித்து சொல்கிறார். அதுவும் நமக்கு தெரியும். இந்த நற்செய்தி வாசகத்தில் நான் கேட்டது என்றால், யூதர்களும் குருக்களும் வந்து நீர் யார் என்று கேட்கிறார்கள். நீர் ஒரு இறைவாக்கினரா, எலியாவா, இல்ல வரப்போகிற மெசியாவா என்று இவரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஏன் பல மக்கள் வருகிறார்கள், நிறைய பேர் வர்றாங்க, குவிகிறாங்க. இவருடைய வார்த்தைகளை கேட்க, இவருடைய போதைகளை கேட்க, இவர்கள் திருமணத்துக்கு பெற்றுக்கொள்ள பல்வேறு மக்கள் வருகிறார்கள். நிறைய பேர். பாலைவனம் என்றால் வீடுகள் இல்லை. மக்கள் எல்லாரும் இவரை பார்த்து செல்கிறார்கள். இவரிடம் திருமணத்துக்கு பெற்றுக்கொள்ள செல்கிறார்கள். இத்தகைய நேரத்திலே யூதர்களுக்கும் மறைபொருட்களுக்கும் ஒரு கேள்வி, இவர்தான் வரப்போகின்ற மெசியாவா என்று அவருடைய வாயிலிருந்து தெரிந்து கொள்ள இவர்கள் கேட்கின்றார்கள், நீ யார்? அதற்கு திருமுழுக்கு யோவான் ஒரு நல்ல நேர்மையான பதிலை சொல்கின்றார். 4 குணங்களை நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். இவர் யார் என்பது, இவர் எலியா இல்லை என்று சொல்லிவிட்டார், மெசியா இல்லை என்று சொல்லிவிட்டார். இவர் யார்? பாலைவனத்தில் கூறுகின்ற ஒரு குரல். இவர் ஒளி அல்ல, ஒளிக்காக தயாரித்து வந்திருக்கின்ற ஒரு குரல் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். 4 குணங்களை எடுத்து காட்ட விரும்புகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் ஒரு நேர்மையான மனிதன். திருமுழுக்கு யோவான் ஒரு எளிமையான மனிதர். திருமுழுக்கு யோவான் ஒரு வேகமான மனிதர். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய செயல்களை திருத்தமாக செய்கிற ஒரு மனிதர். நேர்மையான மனிதர் என்று எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் வராங்க. இவருடைய பெயர் வந்து இவர் ஃபேமஸ் ஆகிக்கொண்டே இருக்கின்றார். இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு சுத்தி ஒரு 10 பேர் வரைஞ்சால நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். இந்த சமுதாயத்தில்
இவர் என்ன சொல்கின்றார்? நான் மெசியா அல்ல, உண்மையை சொல்கின்றார். நேர்மையான மனிதன் உண்மையை பேசுகின்றார். நான் மெசியா அல்ல, அவருடைய கால்வழியோட செருப்பை கூட கலப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்ற ஒரு கருத்தை, உண்மையை நேர்மையாக பேசுகின்றார். மேலும் இவர் ஒரு எளிமையான மனிதர். ஏதோ சொல்லல, ஏதோ அற்புத மனிதர் இல்லை, எளிமையான மனிதர், ஒரு சிம்பிள் மனுஷன் என்று சொல்லலாம். எப்படி என்றால் இவர் பாலைவனத்தில் இவர் பொறுப்பு பிறந்த ஒரு மனிதன். சக்கரியா கோவிலில் பூஜை செய்கின்றார், ஒரு குருவானவர். அவருடைய மகள் அவருக்கு பிறந்த ஒரு மனிதர். எளிமையான மனிதர் கிடையாது, ஏழை கிடையாது. எளிமையானவர் என்றாலும் ஏழை கிடையாது. இத்தகைய மனிதர் பாலைவனத்தில் அவர் கொடுத்திருந்த ஆடை என்ன? ஒட்டகத்தினுடைய தோலினால் செய்யப்பட்ட ஆடை அணிகின்றார். விரதம் இருக்கின்றார். என்ன செய்கின்றார்? அவருடைய உணவு என்ன? வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். நம்ம பிரியாணி, சோறு, கறி எல்லாம் சாப்பிடுவார்கள். ஒரு எளிமையான வாழ்க்கை நடத்தினார். இரண்டாவது. மூன்றாவது, வேகமாக பேசினார். அப்படி சொல்ல கடிந்து பேசினார். பரிசேயர்களும் மறைமுக அறிஞர்களும் இவரிடம் திருமணத்துக்கு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்? பாம்பு குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, நீங்கள் வரப்போகின்ற தண்டனையிலிருந்து பெற்று மீண்டு கொள்ள விரும்புகிறீர்களா? முடியாது, உங்களுக்கு கிடைக்கிற தீர்வும், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறினார். மறைமுக அறிஞர்கள் மட்டுமல்ல, ஏழுதாசனும் இவருக்கு பயந்தார் என்பதை நாம் திருவடியில் நாம் தெரியும். நாம் பிரியமான சகோதர சகோதரர்களே, நேர்மையானவர், எளிமையானவர், வேகமாக பேசியவர், பாசமாக பேசல, வேகமாக ரொம்ப கடிந்து பேசியவர். மூன்றாவது, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தெளிவாக, திருத்தமாக, சிறப்பாக செய்கிறார். இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அதை முக்கியமாக சிறப்பாக செய்தார். இயேசு திருமுழுக்கு பெற்று அவர் வரையும் வழியே வரும் வரைக்கும் இவர்தான் இறைவனின் செம்மறி, இவரே மெசியா என்று அந்த பாலைவனத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்தார். இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு தயாரிப்பு செய்கிறார். இவர் வேலை பார்க்கவில்லை, அடுத்தவருக்கு வேலை செஞ்சு அவர் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை தான் கடவுள் கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4 குணங்களை கொண்டவர் தான் திருமுழுக்கு யோவான். போன வாரம் நான் குருமானவர் மனத்திலே குருமானவர்களுக்கு பொறுப்புள்ளவராக இருக்கின்றேன். இந்த குருமானவர்களோடு போன வாரம் வாழை மரம், சீத்தாபல மரம் கன்றுகள், எலுமிச்சை கன்றுகளை நட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு மாணவரிடம் சொன்னேன், ஒரு நல்லா நடந்தா பொழைச்சு வரணும், நீ 10 வருஷம் சேர்ந்து வந்தா இதுல இருந்து கனிகள் குடிங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கணும், ஒழுங்க நடு அப்படின்னு. 7 நாளும் நடாத, ஏன்னா நான் நடுறதுனால எனக்கு என்ன பயன் என்று நட்டு விடாதே. ஏனென்றால் நாம் இப்பொழுது மற்ற மரங்களிலிருந்து நாம் சுவைக்கும் கனியானது உனக்கு முன்னால் இருந்த மாணவர்கள் நட்டார்கள், அவர்கள் நட்டார்கள் என்று நாம் அதனுடைய கனிகளை சாப்பிடுகின்றோம். இன்று நீ உன்னுடைய பொறுப்பை, பணியை, மரம் நடும் பொறுப்பை சிறப்பாக செய்தால்தான் 10 வருடத்திற்கு பிறகு வருகின்ற குருமானவர்கள் அவருடைய பணியை வைத்து பார்க்க முடியும். அதனால் இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால் மரத்தை நடுவது. இப்ப நடாத 10 வருஷத்துக்கு பிறகு உள்ளவர்கள் அதை வைத்து பார்க்க முடியும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எது? மரத்தை நடுவது. அவர்கள் சிறப்பாக செய்தால்தான் மற்றவர்கள் அதனடுத்து பரப்புதான் அடைய முடியும். அத்தகைய ஒரு பொறுப்பை தான், அது மாதிரியான ஒரு பொறுப்பை தான் தயார் செய்ய வேண்டும், ஆயத்தம் செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு பொறுப்பை தான் திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. அதை சிறப்பாக செய்தார், நேர்மையாக செய்தார், எளிய மனிதனாக வாழ்ந்தார், வேகமாக பேசினார் என்று சொல்லும் பொழுது நான் இயேசுவையும் யோவான், திருமுழுக்கு யோவானை ஒரு ஒப்பிட்டு பார்க்க விரும்பவில்லை. ஆனால் இருவருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. 3 குணங்களில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனால் ஒரு குணங்களில் இயேசுவுக்கும்
திருமுழுக்கு யோவானுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? இயேசு எளிமையாக தான் வந்தார், நேர்மையாக தான் வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்தார். ஆனால் இயேசு பாசமா பேசினார், இரக்கத்தோடு பேசினார், கடிந்து சிறந்து பேசியிருக்கிறார். ஆனால் உண்மையாக எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு மக்களை நேசித்தார், பாசமோடு பேசினார், இரக்கத்தோடு பேசினார், அவர்கள் மீது இரக்கம் காட்டினார். என இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி என்ன சொன்னார்? இந்த மண்ணுலகில் பிறந்த மனிதர்கள் யோவான் திருமுழுக்கு யோவானை தவிர பெரிய மனிதன் யாரும் இல்லை என்று திருமுழுக்கு யோவானையே இயேசு புகழ்ந்து பேசினார். இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே இந்த நற்செய்தி, இந்த திருமுழுக்கு யோவான் மற்றும் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாமும் நேர்மையான மக்களாக இருக்க விரும்புகின்றோமா? அதான் முதல் கேள்வி. முதல் விரும்பினால்தான் அதுபடி நடக்க முடியும். எனக்கு ஒரு கார் வேணும் என்று விரும்பினால்தான் அதற்கு வாங்குவதற்கு முயற்சி எடுப்போம். நேர்மையாக வாழ விரும்புகின்றோமா? எளிமையாக வாழ விரும்புகின்றோமா? அதுக்காண்டி காசு பணம் எல்லாம் வேணாம்னு சொல்லல. இருந்தாலும் காசு பணங்கள் இருந்தாலும், சொத்துக்கள் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும் ஒரு சிறு மனிதராக இருக்க முடியும். பந்த காரியம் இருக்க வேண்டிய தேவையில்லை. மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, மனைவியா, கணவனா, பிள்ளைகளா, நம்முடைய பொறுப்பை சிறப்பாக செய்வோம், பாசமோடு இருப்போம், கடிந்து பேச வேண்டாம். அப்ப கெம பேசலாம், அதையும் நம்முடைய குணங்களாக இருக்க வேண்டியதில்லை. நாம் இவ்வாறு செய்ய விரும்புகின்றோமா என்று பார்ப்போம். நம்மால் முடியும். இன்றைய நாளிலே 900 ஆண்டு ஜூபிலி தின விழாவை எங்களுடைய மாவட்ட பொருட்கள் நாங்கள் கொண்டாடுகின்றோம். நாங்கள் அவருடைய சரியான இருக்கின்றது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தந்தை அவர்கள் முன்னரே சிறப்பாக எடுத்து காட்டினார். ஆடம்பரமாக வந்தார், சொகுசா வந்தார், நிறைய காசு சுற்றினார், ஊரெல்லாம் சுற்றினார். கடைசியில் மனம் மாறி அவரும் ஒரு எளிமையான நேர்மையான மனிதனாக வாழ்ந்தார். நாம் இதுவரையும் நேர்மையான மனிதனாக இல்லாவிட்டாலும் நம்மளால் முடியும். நமக்கு மனமாற்றம் வந்து நாம் விரும்பும் போது நாமும் ஒரு சிறந்த ஈஸ்வருடைய கடவுளுடைய சிறந்த பிள்ளைகளாக வாழ முடியும். வரலாற்றிலே நாம் எடுத்து பார்க்கும் பொழுது யாருக்கு பேர் போவது தெரியுமா? எதை நேர்மையாக இருக்கணும், எளிமையா சிறப்பாக இருந்திருக்கார்கள். எடுத்துக்காட்டாக அனைத்தரசால், மகாத்மா காந்தி இவர்களெல்லாம் ஆடம்பரம் பண்ணாங்களா? இல்லை. மற்ற மனிதர்களை எடுத்துக்கொள்வோம், ஆடம்பரம் பண்ணாங்களா? நேர்மையாக வாழ்ந்தார்கள், சாட்சி விழுந்தார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை சிறப்பாக செய்தார்கள். நாமும் இருக்க முடியும். அதற்கு முதலாக தான் செய்ய வேண்டியது, நாம் அதற்கு அதை விரும்ப வேண்டும். அவ்வாறு செய்யும் போது நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும், இறைவா ஆண்டவரை எங்களுக்கு அருள் தாரும், நாங்களும் உங்களுடைய நல்ல பிள்ளைகளாக வாழ விரும்புகின்றோம், எங்களுக்கு வேண்டிய அருளை மாறும் என்று இந்த திருப்பலியை சிறப்பாக கொண்டாடுவோம். ஆமென்.